பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும், சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும், வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும், சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த இந்து மனு தர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல், சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1773ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுதத் தொடங்கியது. அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை 1795ஆம் ஆண்டு அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது. 1804இல் பெண் சிசு கொலை தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. 1813இல் கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும். இந்து மனு சட்டம் 7இல் 374, 375 ஒரு பிராமணன் காம இச்சை தீர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம். ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்துவிட்டால் பிணம் போன்றதே ஆகும். இந்து மனு சட்டம் 9இல் 178 பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பின் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை 1817ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது. சூத்திரப்பெண் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய 7 நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும். அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் 1819ஆம் ஆண்டு முடிவிற்கு வந்தது. பிராமணன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை 1835ஆம் ஆண்டு லார்ட் மெக்காலேயின் சீரிய முயற்சியின் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது. சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொல்ல வேண்டும் என்ற கங்காதானத்தை 1835இல் பிரிட்டிஷாரின் அரசாணை முடிவிற்கு கொண்டு வந்தது. 1835ஆம் ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது. 1868ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது. கணவன் இறந்தால் அவன் மனைவி உடன்கட்டை ஏறும் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் பிரிட்டிஷ் அரசுதான். இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷார்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை. சூத்திரனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகளை நன்றியுடன் நினைவு கூறுவோம். கொஞ்சம் அவசரப்பட்டுத்தான் சுதந்திரம் வாங்கிவிட்டோம். இன்னும் ஒரு 50 வருடங்கள் கழித்து வாங்கியிருக்கலாம்.